Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 2.6ல உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் geometric progressionோட கான்செப்ட் பார்க்கலாம். A geometric progression is a sequence in which each term is obtained by multiplying a fixed non-zero number to preceding term except the first term fixed number is common ratio or. அதாவது இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் பார்த்துருக்கோம். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனா என்ன? ரெண்டு நம்பருக்கு இடையில அடிஷனோ சப்ராக்ஷனோ வந்துச்சுன்னா அது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா அதே ரெண்டு டேர்முக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ வர்றது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். மோஸ்ட்லி மல்டிப்ளிகேஷன் வரும். சரியா? இதுதான் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கும் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கும் உள்ள மெயின் கான்செப்ட். இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து இது ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்துச்சுன்னா அது ஏபி. அதே அதோட ரெண்டு டேர்மையும் நம்ம டிவைட் பண்ணி கூட கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா அது ஜிபி. சரியா? இதுதான் வந்து அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கும் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரிட்டு காமன் ரேஷியோ அங்கே வந்துட்டு காமன் டிஃபரன்ஸ் பார்த்துப்போம். ஏபியில் காமன் டிஃபரன்ஸ்னா என்னது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அதாவது செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம மைனஸ் பண்ணியிருப்போம். எங்க? அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ல. ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதை ஆர்னு சொல்லி நோட் பண்ணிட்டு இந்த செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணுவோம். சரியா? அப்ப ஏஆர் பை ஆர், ஏஆர் பை ஏ, ஆர் தான் இதோட காமன் ரேஷியோ. சரி, அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், இல்லாட்டி தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். அதாவது பின்னாடி உள்ள டேர்மை முன்னாடி உள்ள டேர்மால நம்ம டிவைட் பண்ணணும். சரியா? இதுதான் வந்து இதுக்குள்ள காமன் ரேஷியோ. ஆர்னு சொல்லி எழுதுவோம். அங்கே ஏபியில் டின்னு சொல்லி எழுதுவோம். அதுக்கு பேரு காமன் டிஃபரன்ஸ். சரியா? இது வந்துட்டு இது இன்னொரு டிஃபரன்ஸ். அதே மாதிரிட்டு ஏபியில் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? அது வந்து அடிஷன் சப்ராக்ஷன் இல்லையா? அதனால ஏ கமா ஏ பிளஸ் டி கமா அது வந்து ஏ, அதுல காமன் டிஃபரன்ஸ் டிங்கிறனால எப்படி எழுதுவோம்னா ஏ கமா ஏ, அதோட மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் என்னது? பிளஸ். அதனால ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2டின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஏன் இது வந்து பிளஸ்ங்கிறது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், டிங்கிறது அதோட காமன் டிஃபரன்ஸ். இங்க எப்படி எழுதிருப்போம்? இங்க வந்துட்டு நம்மளுக்கு காமன் ரேஷியோ தானே இருக்கு. காமன் ரேஷியோ என்னது? 6. இதுக்கு எப்படி எழுதிப்போம்னா ஏங்கிறது அது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியா? ஏங்கிறது ஒரு நம்பர், ஃபிக்ஸ்டு ஒரு நான் ஜீரோ நம்பர். அங்கே ஏங்கிறது என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்மா எடுத்துவோம். இங்கேயும் ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம்னா அந்த ஏ வந்து கூட வரும் இல்லையா? அது ஒரு ஃபிக்ஸ்டு நான் ஜீரோ நம்பர். இங்க ஏ கமா ஏ இன்டூ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் என்ன? மல்டிப்ளிகேஷன். சரியா? அப்ப ஏ இன்டூ இங்க காமன் ரேஷியோ என்னது? ஆர். ஆர் ஏ இன்டூ ஆர் கமா ஏ இன்டூ ஆர். நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வந்து 2 இன்டூ டின்னு எழுதுவோம். ஏன் 2 இன்டூ டினா அது வந்து பிளஸ்ல இருக்கனால டி பிளஸ் டி 2டின்னு எழுதுவோம். இங்க மல்டிப்ளிகேஷன் தானே. அப்ப ஆர் இன்டூ ஆர் என்ன வரும்? நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட் ஆர் ஸ்கொயர்ட் இன்டூ ஆர் கியூப் என்ன? ஆர் என்ன வரும்? ஏ இன்டூ ஆர் கியூப். இந்த மாதிரி வரும். சரியா? இதுதான் வந்துட்டு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனும் உள்ள ஜெனரல் ஃபார்ம். a கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் கமா எக்ஸெட்ரா அப் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1 கமா எக்ஸெட்ரா. இதுதான் வந்து ஜிபிக்குள்ளான ஜெனரல் ஃபார்ம். அதுக்கப்புறம் ஜெனரல் டேர்ம். ஏபியில ஜெனரல் டேர்ம் என்ன இருக்கும்? ஏபியில a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இது ஏபியில உள்ள ஜெனரல் டேர்ம். சரியா? ஏன் அங்கே பிளஸ் வரனால பிளஸ் போட்டோம், மைனஸ் வரனால மைனஸ் கொடுத்தோம். ஆனா ஜிபியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் பிளஸ் ரெண்டுமே கிடையாது, மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ ஏ இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 1. நம்ம வந்துட்டு என்னுக்கு பதிலாக எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அது வந்துட்டு நம்மளுக்கு டி. இப்போ என்னுக்கு பதிலாக 6 கொடுத்தோம் வைங்களேன். அப்போ டி6 வேல்யூ என்ன வரும்னா ஏ ஆர் பவர் 5ன்னு இருக்கும். புரிஞ்சுதா? இது இப்படி தான் ஜெனரல் டேர்ம் கால்குலேட் பண்ணணும். சரி, ஆர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது பின்னாடி இருக்க டேர்ம் மைனஸ் முன்னாடி இருக்க டேர்ம். டிஎன் டிவைடட் பை டிஎன்னா அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? டிஎன் மைனஸ் 1. அதோட ஒரு நம்பர் கம்மியா இருக்கும். சரியா? இதுதான் வந்துட்டு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. 6 கமா 12 கமா 18 அண்ட் so on இப்படி போயிட்டே இருக்கீங்க. இதுல வந்து ஆர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம் இஸ் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அதாவது செகண்ட் டேர்மா ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணுவோம். என்ன வரும்? 6 1s are 6 2s are. இப்படிதான். அப்ப ஆரோட வேல்யூ என்ன? 2. அப்ப இந்த சீக்வென்ஸ்க்கு காமன் ரேஷியோ என்னதுன்னா 2 தான் காமன் ரேஷியோ. சரியா? இப்படிதான் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் ஏயோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டு ஆரோட வேல்யூ 2ன்னு சொல்லி ஜெனரல் ஃபார்ம் எழுத சொன்னாங்கன்னா இதுல கொண்டே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எப்படி எழுதணும்? ஏயோட வேல்யூ என்ன? 1 கமா ஏ இன்டூ ஆர். அப்போ 1 இன்டூ 2 கமா ஏ ஆர் ஸ்கொயர் 1 இன்டூ 2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா. இது போயிட்டே இருக்கும். அப்போ 1 கமா
1 into 2 2, 1 into 2 square வேல்யூ என்ன 4. அப்போ 1, 2, 4 and so on னா இதுக்கான ஜெனரல் ஃபார்ம். புரிஞ்சுதா? எப்படி வந்துட்டு ஜெனரல் ஃபார்ம் எழுதணும், எப்படி வந்து காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், எப்படி ஜெனரல் டேர்ம் எழுதணும்னு சொல்லி புரிஞ்சுதா? இப்போ ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டாங்க. 7 14 21 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு T6 என்ன அப்படின்னு கேட்குறாங்க வைங்களேன். T6 என்னன்னு கேட்குறாங்கன்னா நம்ம முதல்ல இந்த சீக்வென்ஸ்ல இருந்து A டேர்ம் எழுதிப்போம். A என்னது 7. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ R. R எப்படி கண்டுபிடிப்போம்? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 14 டிவைடட் பை 7. 7 1s are 7 2s are. அப்போ A வேல்யூ R வேல்யூ தெரிஞ்சு போச்சு. Tn ஃபார்முலா என்ன? A R பவர் n minus 1. அப்போ T7 என்ன வரும்? A ஓட வேல்யூ என்ன? 7 into R ஓட வேல்யூ என்ன? 2. 2 பவர் 7 minus 1 என்னது? 7 minus 1 6. சரியா? அப்போ 7 into 2 power 6 ஓட வேல்யூ தான் நமக்கு T7 வேல்யூ. இந்த சம் எப்படி போடுறாங்கன்னு புரிஞ்சுதா? இதை வந்துட்டு நிறைய பேர் சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்ட் தான் போடுவாங்க, சால்வ் பண்ணலைனாலும் கரெக்ட் தான். இது 2 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 5 மார்க்னா நீங்க வந்துட்டு கூட 2 power 6 எக்ஸ்பேண்ட் பண்ணி 2 power 6 என்ன வரும்? 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 64ஐயும் 7ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ தான் T7 வரும். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அது வந்து 3 மார்க் 4 மார்க் அந்த மாதிரி போட்டா போட்டுக்கலாம். சரியா? அப்போ ஒரு ஜெனரல் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஜெனரல் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும், காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதா? இதுதான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட கான்செப்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கு ரிலேட்டாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.